பிரிட்டிஷு கீழேயே ஒரு 200 வருஷம் ராஜாவா இருக்கிறவன் இந்தியா சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கீழேயும் போகணும், பயப்படணும். பிரிட்டிஷே சமாளிச்சிருக்காங்கல்ல அவங்க ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல. இந்தியாவோட பேசிக்கலாம், நம்ம தனி கிங் அனௌன்ஸ் பண்ணிப்போம் அப்படின்னு யோசிக்கலாம். இதை சாத்தியப்படுத்தியது வல்லபாய் பட்டேல். இப்போ அவருக்கு பேக்கப்ல பண்டிட் நேரு இருந்திருப்பாங்க, அம்பேத்கர் இருந்திருப்பார், எல்லாம் இருந்திருப்பாங்க. பிரதானமாக முன்னாடி இருந்தது இல்லை. பட் அவர் அறியப்படுறது எதனாலன்னா இந்த ஜுனாகாத்துங்கிற ஒரு கொஞ்சம் பெரிய கிங்டம், ஹைதராபாத், இது ரெண்டும் அவங்க 2 பேரும் இதுல என்னன்னா ரெண்டும் முஸ்லிம்ஸ் மெஜாரிட்டி. என்ன அவங்க வந்து தனியாக பாகிஸ்தானோட சேருவோம், நாங்கள் தனியாக இருப்போம், அந்த மாதிரிலாம் பொசிஷன் எடுக்கும் பொழுது ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்டேஜில் ஆர்மி வரைக்கும் அனுப்பணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆர்மி முதல்ல ஏகப்பட்ட நெகோசியேஷன் போகுது, அது முடியாத போது இந்த மாதிரியான ஒரு நம்ம செக்குலர் நம்ம ஒரு முடிவு எடுத்தோம். ஆல்ரெடி பாகிஸ்தான் பங்களாதேஷ்னு இது வந்துருச்சு. இந்த மாதிரி சின்ன சின்னதை விட்டால் அப்புறம் இந்தியாவே நம்ம இன்வைட் பண்ண முடியாது. எல்லாம் நடுவில் இப்போ பார்டரை கிராஸ் பண்ணும்போது நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸில் நீங்கள் பங்களாதேஷ் சைடு நம்ம அந்த சைடு அசாம் சைடு போனீங்கன்னா திடீர்னு ஒரு பக்கம் இந்தியா பார்டர் வந்துட்டு ஒரு பக்கம் பங்களாதேஷ் பார்டர் வரும், திடீர்னு கொஞ்சம் தூரத்தில் இந்தியா பார்டர் வரும், திருப்பி பங்களாதேஷ் பார்டர், இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டு இருக்கும். இந்தியாவை உருவாக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஒரு 560 பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வர்றாரு. ப்ளஸ் இந்த 2 இதில் ஆர்மி ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு பாகிஸ்தான் எப்படி சரியாக இருந்திருக்கும்? அவங்க சைலண்டாக இருந்திருக்க மாட்டாங்க. இதாவது ஹைதராபாத் இந்த பக்கம், ஜுனாகட் அங்கே பக்கத்தில். ஸோ அதை எப்படி சமாளிக்கிறது? இத்தனை ஸ்ட்ராட்டஜி அவர் பண்ணி இதை முழுக்க கொண்டு வந்த பெருமை வல்லபாய் பட்டேல்.